தித்திக்கும் தெள்ளமுதே, தெள்ளமுதினும் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. நம் முத்தமிழுக்கும் நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா நற்றிணை. ஏன் இப்ப இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா 8 தொகையில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் இனிமேல் கண்டினியூவா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறது நற்றிணை. இன்னைக்கு நற்றிணையில வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், நற்றிணையோட அடிப்படை தகவல்களும் நற்றிணையில இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் அடிகளும் பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா நற்றிணையில பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல் வரிகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, இப்போ நம்ம இப்போதைக்கு இதுல பார்க்க போறது அப்படின்னா நற்றிணையில இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள், நற்றிணையில இருக்கக்கூடிய அப்புறம் என்னது முக்கியமான பாடல் வரிகள், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பத்தியோ அல்லது நம்மளுடைய இதை பத்தியோ சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல வந்து நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, சரி. இதுல பாத்தீங்கன்னா நற்றிணை இருக்கா, நற்றிணையுடைய அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு என்னங்க, நல். அதான் என்ன சொல்றாங்க, நல் நற்றிணைன்னு சொல்லுவாங்க, இல்ல நல் கூட்டல் திணை. நற்றிணை பிரிச்சு எழுதினீங்கன்னா நல் கூட்டல் திணைன்னு சொல்லுவாங்க. சரிங்க, அது இல்லாம சில இடங்கள் நல் நற்றிணை அப்படின்னு குறிப்பிடப்படுது. குறுந்தொகைன்னு எடுத்தா நல்ல குறுந்தொகை, மறந்துடக்கூடாது. என்னங்க நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் இல்லையா. சரி, நற்றிணை பிரிச்சு எழுதினா நல் கூட்டல் திணை அப்படின்னு எழுதலாம். நற்றிணைக்கு வேற ஏதாவது பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா இருக்குங்க. நற்றிணை 400 தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நற்றிணை 400 சொல்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் இவ்வளவு 400 பிளஸ் 1. பிளஸ் 1ங்கிறது கடவுள் வாழ்த்து பாடல். கடவுள் வாழ்த்து பாடினவர் யாரு, பாரதம் பாடிய பெருந்தேவனார் இல்லையா. பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து பாடியிருப்பாரு. சரிங்க, அப்ப 400 பாடல்கள் இருக்கிறதுனால என்ன சொல்றோம், நற்றிணை 400ன்னு பேரு. ஓகே, தூதின் வழிகாட்டின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுனா தமிழ்ல தூது இடம்பெற்ற முதல் சங்க இலக்கியம் இதுதான். என்னங்கிறத நம்ம கீழே வந்து பார்க்க போறோம். சரி, கீழே வந்து பார்க்கணும். சரியா, ஓகே. இதுல கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை வாழ்த்தி பாடியிருப்பாங்கன்னா திருமாலை பத்தியும். இதுல இருக்கக்கூடிய பெண்பார் புலவர்கள் மொத்தம் எத்தனை பேரு, 9 பெண்பார் புலவர்கள் பாடியிருக்காங்க. சரியா, பாடிய பெண்பார் புலவர்கள் 9 பேரு. சரியா, ஓகே. தொடலார் பெயர் பெற்றவங்க இதுல பாடின கிட்டத்தட்ட 175 ஆசிரியர்கள்ட்ட பாடியிருப்பாங்க. இதுல சில பாடல் வரிகளால பெயர் பெற்றவங்க எத்தனை பேர்னா 7 பேரு. சரியா, பாடல் வரிகளால பெயர் பெற்றவங்க எத்தனை பேரு, 7 பேரு. எத்தனை மன்னர்களை பாடியிருக்காங்கன்னா 10 மன்னர்களை பாடியிருக்காங்க. சரிங்க, இதுல பாடிய பெண்பார் புலவர்கள் விமன் தமிழ் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர்னா 9 பேர் இருக்கிறாங்க. இதுல தொடரால் பெயர் பெற்றது அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது படிப்போம்ல, குறுந்தொகை படிக்கும்போது ஒரு பாட்டு இருக்கும், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு நீயும் நானும் எவ்வளவு அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்போம் இல்லையா. இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு கேட்டா தெரியல. அப்ப எப்படி எழுதிட்டாங்க, செம்புல பெயர் நீர் போல ஓமையா காட்டினாரா, அதனால ஆசிரியர் பேர் வந்து செம்புல பெயரார் அப்படின்னு எழுதிட்டாங்க. செம்புல பெயரார் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. சரியா, இது மாதிரி தொடரால பெயர் பெற்றவங்க இங்க இருக்கிறது 7 பேர். அடுத்து பாடப்பட்ட மன்னர்கள் அப்படின்னு கேட்டா 10 மன்னர்களை பத்தி இதுல வந்து பாடியிருக்காங்க. இதுல 10 மன்னர்களை பத்தி. சரிங்க, இந்த நற்றிணைக்கு முதல்ல உரை எழுதினவரும் சரி, முதல்ல உரையோட பதிப்பிச்சது யாருதான், பின்னத்தூர் நாராயணசாமி. சரிங்க, பொதுவா நமக்கு வந்து என்னன்னா இந்த உரை எழுதியவர் பதிப்பித்தவர் கேட்கிறாங்க, இப்போ சமீப காலங்களில் கேட்கப்பட்டு இருக்கு. அப்போ நற்றிணையில நமக்கு வந்து உரை எழுதினதும் அவர் தான், உரையோட பதிப்பிச்சவரும் அவர் தான். யாருங்க, பின்னத்தூர் நாராயணசாமி அப்படிங்கிறவரு. சரி, இப்ப நற்றிணை பார்த்தோமா, நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. நற்றிணை அப்படின்னு எடுக்கும்போது நற்றிணை பத்தி என்ன பார்த்தோம், நற்றிணை பிரிச்சு எழுதுனா நல் கூட்டல் திணைன்னு எழுதலாம். நற்றிணையில வந்து 400 பாடல்கள் இருக்கிறதுனால என்ன சொல்றோம், நற்றிணை 400ன்னு பேர் வச்சிருக்கோம். முதலா தூது இடம்பெற்றதுனால தூதின் வழிகாட்டின்னு நம்ம வந்து சொல்றோம். முதல் தூது நூல் கிடையாது. முதல் தூது நூல் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுங்க, முதல் தூது நூல் அப்படின்னு படிச்சு நெஞ்சம் விடு தூது அப்படின்னு சொல்லி உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருப்பாரு. அது வேற, தூதுக்குன்னே தனியா எழுதுனது. பட் தூதுங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் இங்க வந்தது எங்க அப்படின்னு சொன்னா நற்றிணையில தான் முதலா வந்திருக்குது. சரியா, ஓகே. இதுல கடவுள் வாழ்த்து பாட திருமாலை பத்தி பாடியிருப்பாங்க. பெண்பார் புலவர்கள் 9 பேரு, தொடரால் இடம்பெற்றது 7 பேரு, பாடப்பட்ட மன்னர்கள் 10 பேரு. சரியா, ஓகே. இதுல உரை எழுதினதும் சரி, உரையோட பதிப்பிச்சதும் சரி, யாருதான் அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரவர் தாங்க, 1914. இப்ப நம்ம பார்க்கறது இந்த நற்றிணையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி பாக்குறீங்க. சரிங்க, இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாப்பா. நற்றிணையில தூது இலக்கியத்திற்கு முன்னோடி, ஏன் இதை ஏன் தூது இலக்கியத்திற்கு முன்னோடின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, முதலா தூது இடம்பெற்ற நூல் இதுதான். முதலில் தூது இடம்பெற்ற நூல் இதுதான்.
அதாவது என்ன, ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, ஒரு சின்ன ஸ்டோரி தான் டக்குன்னு சரியா. ஓகே, ஒரு பொண்ணு இருப்பாங்க தலைவி. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரேன், வீட்டுக்கு வெளியில நெல்லு காய போட்டிருக்கேன், நாரை கொத்தி தின்றாம பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரியா. நாரை கொத்தி தின்றாம பத்திரமா பாத்துக்க, நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்களே தலைவி, சரி ஓகே அம்மா சொல்லிட்டாங்க கடமை நிறைவேற்றணும்னு சொல்லி சேர் போட்டு ஸ்டூல தூக்கி போட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்து பார்த்தா நாரை வந்துச்சு. நாரை வந்து நெல்லை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. நாரையை துரத்தி விடுறது இந்த பொண்ணுக்கு நம்ம கொடுத்த டாஸ்க்கு. தலைவி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, நாரையே நாரையே. அந்த நாரை திரும்பி பாக்குது, இப்ப என் வீட்டுல நெல்லை கொத்தி திங்கிறல்ல, உன்னை துரத்தில விட மாட்டேன், என்னன்ற அப்படியே நெல்லை கொத்திட்டு அடுத்த தெருவுக்கு போ, அங்க என் தலைவன் இருப்பாப்ல, தலைவன்கிட்ட போய் சொல்லு, என்ன சொல்லு, தலைவி இந்த மாதிரி உங்களையே நினைச்சு சாப்பிடாம தூங்காம கையில இருக்க வளையலே கலந்து போற மாதிரி வெளிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படித்தான் முதல்ல என்ன பண்றாங்க, தூது அனுப்பி விட்டுருக்காங்க ஒரு நாரைய. முதலா தூது இடம்பெற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய நற்றிணை. அதாவது நெல்லை கொத்த வந்த நாரையை துரத்தி விட சொன்னா அந்த நாரையே தூது அனுப்புறோம் பாருங்க, அதுதான் முதலா தூது அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு சங்க இலக்கியத்துல வந்தது. பொதுவாக சிற்றிலக்கியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த பேர் இலக்கியங்கள் இருக்கு, நம்ம படிக்கிற 8 தொகை 10 பாட்டை, இதுல எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இதை எடுத்து தனியா எழுதுவாங்க, அதுதான் சிற்றிலக்கியம். இப்போ இங்க வந்து தூதுங்கிறது ஒரு பாட்டுல ஒரு சின்ன லைன்ல வந்துட்டு போச்சு, இத அங்க தனியா எடுத்து எழுதுனா அதுதான் தூது. இது இருக்கு இல்லையா, தமிழ் விடுத்துவது, அழகர் கிள்ளை விடுத்துவது, அடுத்து இதுல படிக்கிறவன் பண விடுத்துவது, தசை விடுத்துவது, புறா விடுத்துவது, அதுக்கப்புறம் நெஞ்சம் விடுத்துவது, தென்றல் விடுத்துவது, எல்லா தூதும் என்னதான் இங்க முதல்ல ஒரு லைனா இருந்ததா அங்க ஒரு கான்செப்டா போயிருக்கு. அப்ப அந்த முதலா தூது இடம்பெற்றது அப்படின்னு சொன்னா இந்த இதுதான் இது நம்மளுடைய நற்றிணை. அப்புறம் பாருங்க, இரவில் வந்தாலும் விருந்தினர்களை பேணுதல், நல்ல பாட்டு இல்லையா, அந்த பாட்டு கூட கீழே கொடுத்திருப்போம். அல் இல் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின, அல் இல் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின அப்படின்னு ஒரு பாட்டு லைன் இருக்கும். அதாங்க அல்னா என்னது இரவு, இல்லுன்னா என்னது வீடு, இரவு நேரத்துல வந்தாலும் விருந்து, விருந்துனா யாரு, விருந்தினர்கள். முதல் கிளாஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, சாரி 2வது கிளாஸ் பார்த்திருப்போம். அல் எல் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், உவக்கும்னா மகிழ்ச்சியோட உபசரிக்கிறது, முல்லை சார்ந்த கற்பின, அதாவது முல்லை நில மக்களுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டு கீழே இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்துங்க, ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு. எல்லாம் சொல்லுவாங்க தாவரங்களை கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பயன் தரக்கூடிய மரங்களை வந்து வெட்டக்கூடாது. பச்சிலை மரங்கள் இருக்கு இல்லையா, இப்போ பச்சிலை மரத்துல வந்து நமக்கு இலை தேவைன்னா இலையை மட்டும் பறிச்சுக்கணும், மரத்தை வெட்டி போடாது, நாளைக்கு அது யூஸ் ஆகாது, அது இல்லாம அது பயன்படாம போயிடும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தூது இலக்கியத்துக்கு முன்னோடியாக குறுகு கிளி நாரை ஆகியவற்றை தூது விடுதல், இப்ப நம்ம பார்த்த விஷயம் தான். மகளிர் தை நீராடுதல் நோன்பு, சரி மகளிர் தை நீராடுதல் நோன்பு, சாரி நோன்பு மகளிர், அடுத்து கால்பந்து விளையாடுதல். சரி அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து தை மாசம் நீராடுதல், அந்த புனித நதிகள்ல நீராடுறத பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது, நோன்பு மகளிர், மகளிர் வந்து பெண்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. அப்புறம் அந்த கால்பந்து விளையாடுறது, பெண்கள் கால்பந்து விளையாடுறத பத்தி எல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு, இங்க சொல்லப்படுது. இது போக வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா இது சொல்லுவாங்க, பள்ளி கத்துறதை வச்சு சகுனம் பாக்குறது. பொதுவாக சகுனம் பாக்குறதெல்லாம் நிறைய இருக்கலாங்க, பள்ளி கத்துறதை வச்சு சகுனம் பார்க்கலாம், காக்கா கத்துறதை வச்சு சகுனம் பார்ப்போம், மதமே இருக்காது, நம்மளே லேட்டா எந்திரிச்சிருப்போம், அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்புவோம், எல்லாம் கிளம்பியிருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே கால் தடிக்கிறோம், சரி கால் தடிக்கிறீங்கன்னு 2 நிமிஷம் நின்றுட்டு வந்துருவோம், அடுத்து வேகமா வந்திருப்போம் பைக்ல, ஏதாவது ஒரு இடத்துல அவர் சரியா வருவாரு, நம்ம குறுக்க கொண்டு விட்டு நம்ம சொல்லுவோம் காலையிலே கால் தடிக்கிச்சு அப்படின்னு, சகுனமே சரியில்லை அப்படின்னு. ஆனா குடும்பம் பார்த்தா யார் முகத்துல முழிச்சனோ அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு காலம் நம்ம முகத்துல முழிச்சிருப்போம், தானேங்க. சரி ஒன்றும் இல்லைங்க, இந்த சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு பல வகையில சொல்லப்படுது சரியா. முன்னாடி ஒவ்வொரு விலங்குகளை வச்சு எல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம இதுல வந்து என்ன சொல்றாங்க, பள்ளி கத்துறதை வச்சு சகுனம் பார்ப்போம் இல்லையா, பள்ளி கத்துறதை வச்சு சகுனம் பார்க்கிற இதுல சொல்லப்பட்டிருக்கு, நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கு சரிங்க. ஓகே, இதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லிருக்காங்க அப்படின்னா, சுவர்ல கோடு கிழிச்சு நாள் கணக்கெடுதல். சுவர்ல கோடு கிழிக்கிறது என்ன, இப்ப பௌர்ணமிக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்னு சொல்லி கோடு போடுவாங்க, இப்படி கோடு போட்டு நாள் கணக்கிடுறது, அதுவும் இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. வௌவால்களும் கனவு காணும், வௌவால்களுக்கும் கனவு காணும், கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய ரிசர்ச் போகுது இல்லைங்க, நம்மள மாதிரியே அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரீம்ஸ்லாம் வருமா, இந்த மாதிரி கனவுகள் அது எப்படி சிந்திக்கும், நம்மள மாதிரியே அது ஏதாவது கனவுல பேசுமா, இல்ல அது கலர் கலரா தெரியுமா, அப்படிலாம் ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்புறம் அன்னைக்கே வந்து ஒரு கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்க, ஒரு வௌவால் வந்து பழத்தோட்டத்துல இருக்க பழத்தை சாப்பிடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லி சரிங்க, ஒரு உவமையில. அப்ப வௌவால்களும் கனவு காணும் அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கோம் இல்லையா, அதை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
இப்போ இது போக அதுல சொல்லப்பட்டது இப்ப நம்ம முக்கியமான சில விஷயங்கள் சொன்னோம். இது போக சொல்லப்பட்டது என்ன சொல்லியிருக்கு? இந்த பல்லி கத்துறத வச்சு சகுனம் பார்க்கிறது. அப்புறம் என்ன? இந்த சுவர்ல கோடு கிழிச்சு நாள் கணக்கிடுறது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க? ம். அதுக்கப்புறம் என்னது? நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். ஓகேங்க. சரி. இந்த ஓகேவா? சரி. பல்லி கத்துறத வச்சு சகுனம் பார்க்கிறது. அடுத்து சுவத்துல கோடு கிழிச்சு நாள் கணக்கிடுறது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல வந்து பார்த்திருக்கோம். இது மாரி அப்பப்போ சில பாடல்கள்ல தமிழருடைய திருமண முறை பத்தியும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இப்ப நம்ம பார்க்குறது என்னங்க? இதுல பாட்ட பார்க்கணும். முக்கியமான பாடல் வரிகள் ஒரு 7 பாடல் வரிகள் குடுத்திருக்கோம். இப்போ அடுத்த கிளாஸ்லாம் என்ன பண்ண போறோம்னா, ஸ்கூல் புக்ல இருக்க பாடலாம் அடுத்து தான் பார்க்க போறோம். ஏன் மொத்தமா ஒரே இதுல பார்க்க முடியாதுல்ல. இப்ப இன்னைக்கு பார்க்கிறது முக்கியமான பாடல் வரிகள பத்தி நம்ம குடுத்திருக்கோம். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது, நம்ம வந்து பள்ளி புத்தகத்துல இருக்க பாடல்கள் இருக்கு இல்லையா? 11த்லலாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? சோ அந்த பாடல வந்து நம்ம இதுக்கு அடுத்த வகுப்புல தான் அத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருவோமா? சோ இதுல கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குது. சரியா? அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே. முடிஞ்சாங்க? சரி பார்ப்பாங்க. ம், ம். முதல்ல பார்ப்போமா? "முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர்" அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நற்றிணையில இருக்கிறது தான். "முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர்." அதாவது ஒரு வீட்டுக்கு நாம விருந்தினரா போய் இருக்கக்கூடிய பட்சத்துல, நாம ஒரு வீட்டுக்கு விருந்தினரா போயிருக்கும் போது, நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தினரா போயிருக்கும்போது என்ன பண்ணணுமா? போனோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கிறோம். சரிங்களா? குறை சொல்லக்கூடாதுல்ல. அதான் சொல்லியிருக்கேங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின். நமக்கு முன்னாடி இருந்து நட்டோர் பழகுனவங்க கொடுத்தா, நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். விஷமாகவே இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அதுதான் நாகரிகமானவங்களுடைய பண்பு. சரியா? அதான் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின். நமக்கு முன்னாடி உட்கார்ந்து பழகுனவங்க கொடுத்தா, விஷமாகவே இருந்தாலும் சாப்பிடணுங்க. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. நாகரிகமான பண்புன்னு. சரி, அதோட ஆசிரியர் பேர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. சரியா? அதனால விட்டுட்டோம். அடுத்து முக்கியமானதெல்லாம் பார்த்துருவோம். உம் விளையாடு ஆயமொடு பெண் மணல் அழுத்தி நும்மினும் சிறந்தன்று நுவ்வை ஆகும் என்று. இது ஒரு பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு தாய் இருக்காங்க, சரி ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அம்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது, ஒரு அம்மா சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கும் என்ன பண்றாங்களாம், ஒரு புங்கை மரத்தோட விதைய வச்சிருக்காங்களாம். பெண் மணல் அழுத்தி புங்கை மரம் வைக்கிறாங்க. அந்த புங்கை மரம் வளருது. உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த புங்கை மரத்தை தன்னோட பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. அந்த பொண்ணுட்ட என்ன சொல்றாங்க, இதுதான் உன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த அம்மா வந்து இவங்க காலத்துல வச்ச ஒரு புங்கை மரம் இருக்கு. இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன சொல்றாங்க, இதுதான் உன்னோட சகோதரின்னு சொல்லி மரத்தை வச்சு சொல்றாங்க. இந்த பொண்ணு அந்த மரத்துக்கிட்டயே பேசிக்கிட்டு இப்படிலாம் இருக்குது. சரியா? ஒரு கட்டத்துல என்னன்னா, தலைவன் வரும்போது அந்த மரத்துக்கிட்ட வச்சு கூட இந்த பொண்ணு பேச மாட்டேங்குதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணுடைய சகோதரின்னு சொல்லி வளர்த்துட்டாங்கல்ல. தலைவன் வரும்போது இந்த புங்கை மரத்துக்கிட்ட, அதாவது தன் சகோதரியா நினைக்கக்கூடிய மரத்துக்கிட்ட வச்சு கூட அந்த பொண்ணு பேசுறதுக்கு வெட்கப்படுறாங்களாம். சரியா? அதை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த பாடல்ல. ஒரு அழகான பாடல். அடுத்துங்க. பெருமலை அடுத்த திருமா உண்ணி. இந்த பாடல் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? யாரை பத்தி சொல்லிருக்குங்க? கண்ணகி பத்தி. சரிங்க. ஏன்னா கண்ணகி வந்து பார்த்திருப்போம் இல்லையா? கோவலன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கோவத்தால தன்னுடைய ஒரு பக்கம் மார்பை திருகி எரிந்துதான் மதுரை வந்து எரிச்சாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் பெருமுலை அறுத்த திருமா உண்ணி அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அதாங்க. இந்த இந்த பாடல் வந்து திருமா உண்ணி அப்படிங்கிற யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கண்ணகியை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் இரவு புறத்தன்ன பிறர்படு தடவு முதல் சுரவு கொட்டன்ன முள்ளிலை தாளை. இது சரியான பாட்டுங்க. சரிங்க. ஒரு நிலத்தோட இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு நிலம் இருக்கு இல்லையா? இந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய இதை பத்தி, அது உன்னுடைய இந்த மரங்கள் இதை பத்திலாம் சொல்றாங்க. இரவு புறத்து அன்ன. இரவுனா என்னன்னா இறால், பிரான் இருக்கு இல்லையா? இறால். புறம் அப்படின்னு என்னது? பின்பகுதி, முதுகு பகுதி. அன்ன அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். இரவு புறத்து அன்ன அப்படின்னா இறாலுடைய முதுகு பக்கத்தை போல. ஒரு பிரான் எடுத்தோம்னா அப்படி ஒரு மாதிரி லேயர் லேயரா இருக்கும் பார்த்துருக்கீங்களாங்க? அது மாதிரி எது இருக்குமா அப்படின்னு சொன்னா, இந்த இது இருக்கு இல்லையா? தாழை 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 கத்தாழை செடி மாதிரி இருக்குல்ல, அதாங்க.
அதை கீழே பாத்தீங்கன்னா தண்டு இப்படி இருக்கும், அப்படியே அந்த ஒரு இப்படி அடுக்கடுக்கா வெட்டி விட்ட மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு எப்படின்னா அந்த பிரான் இறாலுடைய முதுகு மாதிரி இருக்கணும். அடுத்து இரவுக்கு சரி சுரவு கோட்டு அண்ணன். சுரவுனா என்னது? சுரவு அப்படிங்கிறது நம்மளுடைய இது சுறாமி, ஷார்க். கோடு அப்படிங்கிறது முள்ளு, சரியா? அந்த கொம்பு, சுறாமீனோட கொம்புன்னு வச்சுக்கலாம். அண்ணனா போல. இப்ப சுறாமீனோட கொம்பு மாதிரி முள் இலை தாழை, அந்த தாழை மரத்துல இலை இருக்கு அப்படின்னு சொல்லி. தாழை மரம் இருக்கு. தாழை மரத்தோட அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா இறால் பிராணோடைய முதுகு பகுதி எப்படி அப்படி அடுக்கடுக்கா அப்படி ஸ்டெப்பா இருக்கும், அது மாதிரி ஒரு அடுக்கடுக்கா இருக்கலாம். இதுவே சுறாமீனோட கொம்பு மாதிரி அந்த தாழை மரத்துடைய இலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க, அதான் சொன்னாங்க. அடுத்துங்க, சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன். நல்ல பாட்டு. அம்மோனார் பாட்டுன்னு ஒரு பாட்டு. சரிங்க, சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன், சரியான பாட்டுங்க. சரிங்க, தோழி கிட்ட தலைவி சொல்றாங்க பாருங்க, சாவல் அஞ்சேன், சாகிறதுக்குலாம் நானா பயப்படுறதே கிடையாது, என் தலைவனை விட்டு சாகிறதுக்கு நான் சாவறதுக்கு நான் பயப்பட போறேன் அப்படிங்கிறாங்க. அஞ்சுவல் சாவேன், எதுக்கு பயப்படுறேன்? என் தலைவனை விட்டுட்டு நான் அதாவது என்ன சொல்றாங்க, நான் சாகிறதுக்கெல்லாம் பயப்படல. ஒரு தலைவி சொல்றாங்க பாருங்க, நான் சாகிறதுக்கெல்லாம் பயப்படல. அப்புறம் ஏன் பயப்படுறேன் அப்படின்னா, இப்போ இறந்துட்டு நான் அடுத்த பிறவி பிறந்தா என் தலைவனை நான் மறந்துட்டேன்னா அதுக்குதான் நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, சாவல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவேன். அதாவது சொல்றாங்க, நான் சாகிறதுக்கு, என் உயிர் போறதுக்கு நான் எனக்கு பயமே இல்லை. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அடுத்த பிறவியில என் தலைவனை நான் மறந்துட்டேன்னா அதுக்கு இப்ப என் தலைவன் இல்லைனாலும் பரவாயில்ல, நினைவோட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, சூப்பரான ஒரு பாட்டு இல்லைங்க, நம்ம நான் படிப்பாரு. நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நந்தயம் அருளி. கபிலரோட பாட்டு. நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நந்தய அருளி அப்படின்னு சொல்லிட்டு நன்னயந்தருளி. எப்படின்னா, நீரின்றி அமையா, நீர் இல்லாமல் இந்த உலகம் இருக்காது இல்லையா? நீரின்றி அமையா உலகம் போல, தண்ணி இல்லாம இந்த உலகம் இல்லை, அது போல நான் இல்லாம என் தலைவன் இல்லை. எப்படி ஒரு பாட்டு பார்த்திருக்கீங்களா இல்லையா? நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா, ஓகேவா? நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அது மாதிரி நான் இல்லாம என் தலைவன் இருக்க மாட்டாரு, ஆனா என் கூடவே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கபிலரோட பாடம். அடுத்துங்க, அல்கில் ஆயினும் விருந்துவரின் நோக்கும் முல்லை சார்ந்த கற்பினை நம்ம பார்த்தோம். இரவு நேரத்துல விருந்தில வந்தா சாப்பாடு கொடுக்கக்கூடியது. இடைக்காடனார் அவர் பாடின பாட்டு. சரியா? இதுல வேற 2-3 பாடலாம் உண்டு. முக்கியமான பாட்டு வரி பார்த்துருமா? வேற பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இதுல முதல் கிளாஸ் பார்த்துப்போம். இசையும் இன்பமும் ஈதலும் இம்மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு இன்மன. இசையும் இன்பமும் ஈதலும் அசைவுடன் இருந்தோர்க்கு இன்மன, இதுவும் நம்ம பார்த்தோம். ஈதல்னா கொடுக்கறது, இன்பம்னா அதால கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இசைனா புகழ். அப்போ கொடுக்கறதும் அதுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான செல்வம். அப்படி பணம் இருந்தா தான் கொடுக்க முடியும், 4 பேருக்கு உதவி பண்ண முடியும். அதன் மூலமா தான் நமக்கு இன்பம் சந்தோஷம் கிடைக்கும், அதன் மூலமா தான் புகழ் கிடைக்கும். இந்த 3 யாருக்கு கிடைக்காது அப்படின்னா, இன்முடன் இருந்தோர்க்கு, சரி அசைவுடன் இருந்தோர்க்கு இன்மன. சோம்பேறியா, அசைவுடன்னா சோம்பேறியா இருக்கவங்களுக்கு கிடைக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட தலைவன் தான் இப்போ பொருள் தேடி வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தலைவிய தோழி சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு. சூப்பரான பாட்டுங்க. இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க, இசையும் இன்பமும் ஈதலும் இம்மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு இன்மன அப்படின்னு சொல்றது. அதாவது ஈதல்னா கொடுக்கிறது, இன்பம்னா அதால சந்தோஷம் கிடைக்கிறது, இசைனா புகழ். அப்ப கொடுக்கிறது, அதன் மூலமா சந்தோஷம், அதன் மூலமா புகழ். இந்த 3 யாருக்கு கிடைக்காது? சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு. இதை உன்னோட தலைவன் புரிஞ்சுக்கிட்டாப்ல, அதனாலதான் இப்ப பொருள் தேடி வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார் சொல்றா? ஒரு தோழி தலைவியை சமாதானப்படுத்துறாங்க. சரியா? அடுத்துங்க பாட்டுப்போம். வெஞ்சின வேந்தன் அலைக்கலங்கி போகிய ஊர் பேர் பாழ். வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி போகிய ஊர் பேர் பாழ் அப்படின்னு ஒரு பாடலடி புத்தகத்துல இருக்கும். இது என்னங்க அப்படின்னா, அந்த பாட்டை பார்த்தோன்னா ஒரு டவுட் வரும்.
என்னவா இருக்கும்? வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி அப்படிதானே? ஒரு கோபமான அரசன் அப்படிதானே தோணுதோ? போரை பத்தி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைப்போம். என்ன சொல்றாங்க? ஒரு தலைவி கிட்ட வந்து தோழி கேட்கிறாங்க. என்ன நம்பிக்கையில நீ இன்னும் உன் தலைவனை நம்பிட்டு இருக்க? அப்படின்னு கேட்கிறாங்க. தலைவியே, என்ன நம்பிக்கையில உன் தலைவனை நம்பிட்டு இருக்க? போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கு தோழி கேட்டதுக்கு தலைவி அழகா சொல்றாங்க பாருங்க. வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி ஊர் போகிய ஊர் பேர் பாழ். அதாவது ஒரு பகையோட வந்த அரசன் கோவத்துல வந்து ஒரு நாட்டு மேல போர் தொடுத்தாருன்னா அந்த ஊரே அழிச்சிருவாரு. அந்த ஊர்ல மக்களே வாழ முடியாது. அந்த அளவுக்கு அழிச்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு போர் வீரன் மட்டும் காத்து நிற்பான். இந்த ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல. ஊரை விட்டு எல்லா மக்களும் போனாலும் பரவாயில்ல. நான் இருப்பேன் என் நாட்டை காக்க. நாட்டுப்பற்றுங்கிற உணர்வோட. அது மாதிரிதான் யார் இல்லைனாலும் நான் இருப்பேன். காதல் எனும் உணர்வோட என் தலைவனுக்காக. சூப்பரா எழுதியிருப்பாங்க இந்த பாடல். சரியா? முத வரியை படிச்சோம்னா அது தெரியாது. அது உள்ள இருக்க மீனிங் நல்லா இருக்கும். சரியா? அந்த ஒரு பாடல். பள்ளி புத்தகத்துல இருக்க பாடல் வரிகள் தாங்க. அங்கங்க தனித்தனியா இருக்கு. நம்ம எடுத்து ஒண்ணா சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்த பாடல் பார்ப்போமா? இன்னொன்னு தாங்க. நல்ல பாடல். ம், ம். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் கண் மிழைக்கிழாம் நல்வேட்டனார் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு பாடல் சொல்றாரு. ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் நடந்து போனேன்னா அரசர் எப்படி எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்களோ அது மாதிரி என்னையும் புகழ்ந்து பாடுவாங்க. நெடிய மொழிதல். சரியா? அவர் சொல்றாரு, நான் நடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். அரசர் வந்தா எப்படி எல்லாரும் புகழ்ந்து பாடுவாங்களோ அது மாதிரி என்னையும் புகழ்றாங்க அப்படின்னு. அது சொல்றாரு. கடிய ஊறுதல் அப்படின்னா அரசர் எப்படி குதிரை வண்டியில யானை வண்டியில போறாரோ அது மாதிரி நானும் போவேன். அரசர் போனா எப்படி குதிரை வண்டியில யானை வண்டியில போறாரோ அது மாதிரி நானும் போவேன். அரசர் போனா எல்லாரும் வாழ்த்துவாங்களோ அது மாதிரி நான் என்ன போனாலும் வாழ்த்துவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவரை பார்த்து நல்வேட்டனர் என்ன சொல்றாருன்னா, நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று. ஏன் அரசருக்கு இணையா நீ குதிரை வண்டியிலயோ யானையில போறதோ செல்வம் கிடையாது. அரசருக்கு இணையா உன்னை பார்த்து எல்லாரும் புகழ்றாங்களே அதுவும் செல்வம் கிடையாது. கடிய ஊறுதலும் நெடிய மொழிதலும் செல்வம் என்று. சான்றோர் செல்வம் என்பது சான்றோர்கள் எதை செல்வம்னு சொல்றாங்க? சான்றோர் எதை செல்வம்னு சொல்றாங்க? சேர்ந்தோர் புன்கண் நெஞ்சு பண்பின். புன்கண்னா துன்பம். சேர்ந்தோர்னா நம்மளை தேடி வர்றவங்க. நம்மளை தேடி வர்றவங்களோட துன்பத்தை தீக்கிறோம் பாருங்க, இதுதான் செல்வமா. நம்மள நம்பி வர்றாங்க இல்லையா? நம்பி வர்றவங்களோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக நீங்க 500 1000 செலவழிக்கிறீங்களா? அந்த செல்வம் தான் செல்வம். அவங்களுக்கு கஷ்டத்தை தீக்கணும்னு உங்களுடைய மனசுல தோணுது இல்லையா? அந்த பண்பு தான் செல்வம். சரிங்க? கடிய மொழிதலோ நெடிய ஊறுதலோ செல்வம். சரி, கடிய ஊறுதலோ நெடிய மொழிதலோ செல்வமான்னு கேட்டா கிடையாது. சான்றோர்கள் எதை செல்வம்னு சொல்லுவாங்கன்னா, சேர்ந்தோர் பொன்கண் அஞ்சு பண்பின். நம்மளை தேடி வந்தவங்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய பண்பு தான் நமக்கு வந்து செல்வம். அதுக்காக நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய செல்வம் அப்படின்னு நல்வேட்டனார் சொல்லியிருக்காரு. சரிங்க? சோ நற்றிணையில இப்படி முக்கியமான பாடலடிகள் இப்ப பார்த்திருக்கீங்க. இது போகும் நம்ம பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடலடிகள் இருக்கு. 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு, பழைய புத்தகத்துல இருக்கு. இது என்ன பண்ண போறோம்? நாளைக்கு வகுப்புல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகேங்க. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நற்றிணை பத்தி, நற்றிணையில இருக்கக்கூடிய ஒரு 10 பாடல் வரிகள் நீங்க பார்த்திருக்கீங்க. தென் அதுக்கடுத்து என்ன பார்த்திருக்கோம்? நற்றிணையில சொல்லப்பட்ட விஷயங்கள் பத்தி படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நற்றிணையில இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள் பத்தி பார்த்திருக்கீங்க. சரிங்க? ஸோ இன்னைக்கு வகுப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. ஸோ நாளைக்கு வகுப்புல நற்றிணையில பள்ளி புத்தகத்துல இருக்கிற பாடல் அடிகள் இன்னும் முக்கியமான பாடல்கள் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம் நாளை வகுப்புல. ஸோ இப்படித்தான் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, பரிபாடல் எல்லாமே நம்ம வரிசையா பார்க்க போறோம். சரியா? ஸோ கிளாஸை வந்து கண்டினியூவா பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து கண்டினியூவா கவனிங்க. அடுத்தடுத்த வகுப்புல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.